வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த கோலம்லாம் ஆனால் பிரம்மமுடியாக வராது, ஜாயின்ஸோடு வரும். அந்த மாதிரி கோலங்களை இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். முதல் கோலம் போன கிளாஸில் நம்ம 9 புள்ளியில் போட்டோம். அதே கோலத்தை 21 புள்ளியில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கோலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கோலத்தையும் ஒரு ரீகேப் பார்த்துருவோம். இது 9 புள்ளியில் போடக்கூடிய கோலம். 9 புள்ளி 1ல் நிறுத்தணும். இது பிரம்மமுடியாக வரும். போன கிளாஸில் இதை போட்டுட்டோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது 15 புள்ளியில் போடக்கூடிய கோலம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்களே போடுங்க. இந்த கோலம் 3 ஜாயிண்ட்டில் வருது அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது 21 புள்ளி கோலம். இதை எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படின்னு இந்த லெசனில் பார்ப்போம். இந்த கோலம் 27 புள்ளி. 21 புள்ளியில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா 27 புள்ளி இந்த கோலத்தை ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இதை விட இன்னொரு 6 புள்ளி ஆட் பண்ணி இன்னும் பெரிய கோலம் கூட நீங்கள் ஈஸியாக போடலாம். ஒவ்வொரு கோலத்துக்கும் 6 புள்ளி இன்க்ரீஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோலம் எப்படி ஈஸியாக போடலான்னு பார்ப்போம். இதுக்கு 21 புள்ளி 1ல் நிறுத்தியிருக்கேன். இங்கேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த முடிச்சு இந்த இடத்துட்டு தான் வரும். இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 3 புள்ளியை விட்டுட்டு 3 புள்ளி 1 புள்ளியை விட்டுட்டு இந்த 5 புள்ளியில் இந்த இடத்துட்டு அந்த முடிச்சு வரும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் நேராக போய் அந்த முடிச்சு போடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக போட்டே போனால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு செயின் மாதிரி வரப்போகுது. அடுத்த முடிச்சு இங்கே வரும். அதனால் ஒரு ரோ விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரோவில் அதே முடிச்சுக்கு நேராக இன்னொரு முடிச்சு போடுங்க. ஒவ்வொரு முடிச்சுக்கும் நடுவில் ஒரு செயின் வரும். இந்த சைடும் ஒரு செயின் வரும். அந்த முடிச்சை சுற்றி செயின் வரும். இப்போ அடுத்தது செயின் வருங்கிறதுனால அதுக்கு மேலே நம்ம இது முடிச்சுக்கு நேராக இன்னொரு முடிச்சு போடுறோம். இப்போ ஒரு போர்ஷன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த போர்ஷனுக்கு நோட்டை திருப்பி வச்சு போடுறேன். அதேமாரி தான் போடணும். இதேமாரி இந்த குளத்தை 4ஆக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைரக்ஷன் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். போடும் போதே அந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடும் போட்டோம். இதுக்கு அடுத்த சைடு
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலத்தை பிரித்து போட்டால் ஈஸியாக போடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் இந்த லைன் வருது பார்த்திங்களா, இந்த லைனு இது அதாவது இது வந்து 4ஆக பிரியுது பாருங்கள். இந்த 4ஆக பிரியுது. இது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சைடு, இந்த போர்ஷன் இருக்கிறது இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி பார்த்து போடணும். அதே மாதிரி இந்த முடிச்சு நடுவில் இருக்கும், சுற்றி இந்த செயின் மாதிரி வரும். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். அதனால் அந்த முடிச்சு போடும் போது இந்த 2 புள்ளி நடுவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சு போடணும். இதை மாதிரி போடும்போது எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் நம்ம அழகாக ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதோட இன்னொரு 6 புள்ளி ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் பெரிய கோலம் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். இதே கோலம் கொஞ்சம் சேஞ்சஸோட பாரம்பரியமாக போடப்பட்டு வருது. அதெல்லாம் பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.